அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ராபிதா அந்நதீமியின் ஒழுங்கு செய்யக்கூடிய ஆன்மீக அமர்வை நாங்கள் அல் குர்ஆனுடைய சில வசனங்களை கொண்டு ஆரம்பிப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த ஆன்மீக அமர்வு ஒரு சோகமான ஒரு நிகழ்வின் பின்னணியில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்றைய தினம் ஜாமியா நதீமியாவின் பழைய மாணவர் ஒன்றியம் ராபித்தத்துன் நதீமியின் அவர்களது ஒரு மிகவும் அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய அங்கத்தவரை இழந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம். மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் கலாநிதி ஹாசிக் மரிக்கார் அவர்கள் எங்களை விட்டும் பிரிந்து இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவர்கள் திக்வெல்லையை பிறப்பிடமாக கொண்டவர்கள். 1980 வருடம் ஜாமியா நதீமியாவில் இணைந்து 87 வருடம் பட்டம் பெற்று வெளியேறி அதற்கு பின்னர் ஒரு ஹதீபாக, ஒரு தாயியாக, ஒரு ஆசானாக பணிபுரிந்து பின்னர் தொழில் நிமித்தம் குவைத் நாட்டுக்கு சென்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய பணிகள் அனைத்தும் மெச்சத்தக்கவையாக காணப்பட்டமை நாங்கள் அவர்களது மரணத்தையொட்டி இங்கு பகிரப்பட்ட அல்லது
சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட அந்த அனுதாப செய்திகளினூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நலீமியா பழைய மாணவர்கள் மத்தியில் மாத்திரமன்றி, இலங்கை சமூகத்தின் மத்தியில் மாத்திரமன்றி, உலகளாவிய ரீதியில் பலரது அபிமானத்தையும் அன்புக்குரியவராகவும் அன்பையும் பெற்ற ஒரு மகானாக அன்னார் காணப்பட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு சான்றாக இன்று அவரது பெயரில் யமன் நாட்டில் அங்கு இருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீர் புகட்டக்கூடிய ஒரு வேலை திட்டம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவர்கள் பலது மனங்களையும் வெல்லக்கூடிய வகையில் சேவை செய்யக்கூடியவராகவும் தாவா களத்திலே பணிபுரியக்கூடியவர்களாகவும் காணப்பட்டார்கள். குறிப்பாக ஆங்கிலம், தமிழ், சிங்களம், அரபு ஆகிய மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றவராக இருந்து அந்த மொழிகளில் பல உரைகளையும் ஹுத்பாக்களையும் நிகழ்த்தக்கூடியவராகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் அவரை நாங்கள் ஞாபகப்படுத்துவது எமது கடமை. அன்னாருக்கு நாங்கள் அல்லாஹு தஆலாவிடம் துஆத் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களது பாவங்களை மன்னித்தருள வேண்டும். அவர்களுக்கு உயர்ந்த சுவனத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்திக்கின்றோம். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده واغفر لنا وله. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது ஆன்மீக உரை அல்லது ஆன்மீக அமர்வில் உரையாற்ற வந்திருக்கின்றார் ராபித்தத்துன் நதீமியினின் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு சகோதரர், மதிப்புக்குரிய உஸ்தாத் அஷேக் ஆசாத் அப்துல் முஈத் அவர்கள் என்னுடைய ஜாமியா நலீமியாவில் என்னுடன் படித்து வெளியேறிய எங்களுடைய வகுப்பு தோழர். கேகாலை மாவட்டத்தில் கொட்டியாக்குமரை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஜாமியாவில் கற்கையை பூரணப்படுத்தி மேற்படிப்புக்காக சூடான் நாட்டுக்கு சென்று அங்கு அவர்களுடைய முதுமானி கற்கையை வெற்றிகரமாக முடித்தார்கள். ஷரியாவின் இலகுத்தன்மை, ஃபிக்ஹு தைசீர் என்ற அந்த தலைப்பில் அவர்களுடைய முதுமானி அந்த ஆய்வை முடித்தார்கள் முதல் தர சித்தியுடன். எனவே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் அன்புக்குரியவர், பழகுவதற்கு இனிமையானவர், சுறுசுறுப்பானவர், காரியத்தில் எப்பொழுதும் கண்ணாயிருக்கக்கூடியவர். அவர்களுடன் அவர்களுடன் பழகுவது உண்மையிலேயே இனிமையாக இருக்கின்றது. அவர்கள் அறிவு துறையிலையும் அதே போன்று ஆன்மீக துறையிலையும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அந்த வகையில் ஜாமியா நதீமியா, ஃபாத்திஹ் கலா நிலையம், அதே போன்று ஏனைய பல கல்வி நிறுவனங்களில் விரிவுரையாளராக கடமையாற்றக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அவர்கள் இங்கு இன்றைய இந்த ஆன்மீக உரையை நடத்துவது எங்கள் அனைவருக்கும் பெரும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இன்று அல் இபாதா சும்மல் கியாதா என்ற தலைப்பில் கீழ் பேச இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த 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 தலைப்பின் தமிழ் வடிவத்தை அவர்களது உரையிலேயே நாங்கள் கேட்டு விளங்கிக் கொள்வோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை அஷேக் ஆசாத் அப்துல் முஈத் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன்
محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, உஸ்தாத்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அப்துல்லா அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு கவலையான நிகழ்வை நாங்கள் முடித்தவர்களாக அந்த கவலையோடு அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்த வண்ணம் மர்ம வாழ்க்கைக்காக எங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் தஆலா எமது இந்த அமர்வை அவன் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அமர்வாக அங்கீகரித்து எங்கள் எண்ணங்கள் அல்லாஹ் தஆலா தூய்மையான வைத்துக் கொள்ள உதவி செய்வதோடு எமது வாழ்க்கையில் எல்லா வகையான பாக்கியங்களையும் அவன் தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த தலைப்பை ஆரம்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். ஸ்கிரீன் விளங்குதானா? விளங்குது ஷேக். இன்றைய தலைப்பாக அல் இபாதா சும்மல் கியாதா என்ற கருப்பொருளில் நான் அறிந்த சில விடயங்களை பரஸ்பரம் நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தம் என்று கருதுகின்றேன். இன்று சமூகத்தில் காணப்படக்கூடிய ஆன்மீக தலைமைத்துவம், அறிவியல் தலைமைத்துவம் இரண்டை நாங்கள் பார்க்கும் சந்தர்ப்பத்தில் இரண்டு தலைமைத்துவம் இடையில் நாங்கள் பல இடைவெளிகளை காண முடியும். இந்த இரண்டு விடயங்களும் ஒன்று சேர காணப்படும் சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் வரலாற்றில் சாதித்த சரியான தலைமைத்துவத்தை நாங்கள் சமூகத்திற்கு, உம்மத்திற்கு, நாட்டிற்கு வழங்க முடியும் என்பது எனது நிலைப்பாடாகும். அந்த வகையில் அல் இபாதா சும்மல் கியாதா என்ற நாங்கள் தலைப்பை இங்கு எடுக்கின்றோம். ஆரம்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தோடு இந்த உரையை ஆரம்பிப்பது பொருத்தம் என்று கருதுகின்றேன். தபகாத் இப்னு சஅதில் வந்துள்ள அவரது கருத்து, இன்ன நாஸ லம் யஸாலு முஸ்தகீமீன மஸ்தகாமத் அஇம்மத்துஹும் வ ஹுதாத்துஹும். சமூகத்துக்கான தலைவர்கள், சமூகத்தின் வழிகாட்டிகள் இந்த மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருக்கும் காலமெல்லாம் மனிதர்களும் மக்களும் இந்த மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பார்கள் என்ற கலீஃபா உமரின் கருத்து சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் அல்ல தலைமைகள், தலைமை சபைகள் எவ்வளவு தூரம் இஸ்திகாமத்தில் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில தான் நாங்கள் இப்படியான ஒரு தலைப்பை இன்று பார்க்கின்றோம். இப்படியான ஒரு கருத்தை நாங்கள் அழுத்தமாக சொல்ல வேண்டும். தலைமை என்ற அந்த பாரிய அமானதம் பொறுப்பை சுமக்க முன்னால் ஏன் நாங்கள் அல்லாஹ்வின் நல்ல அடியார்களாக மாற வேண்டும் என்பதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆரம்பத்தில் நாங்கள் கண்ட மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் கார் ஹிராவில கான யதஹன்னஸு என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ். பல நாட்கள், ஒரு கிழமை அல்லது 5 நாட்கள் அல்ல பல நாட்கள் அல்ல பல தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் தனிமையாக இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த தஹன்னுஸ் விளங்கப்படுத்தக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும் சந்தர்ப்பத்தில் அங்க குறிப்பாக இப்படி சொல்வார்கள், அல்லாஹ்வை அதிகமாக நபியவர்கள் நினைவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் படைப்புகள் பற்றி
அவனது வல்லமை பற்றி சிந்திப்பதற்கான சந்தர்ப்பம் அதனை பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ்ட அத்தாட்சிகளை சிந்திப்பதற்கான ஒரு ஒரு இடமாக அதனை பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்த தஅப்புத், இந்த இபாதத் என்ற ஒரு நீண்ட உழைப்பில் அல்லது அல்லாஹ்வுடனான அந்த உறவை வளர்த்து கொண்டதற்குதான் எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகி வர ஆரம்பிக்கின்றது. வகி வந்த ஆரம்பத்திலும் கூட சூரா முஸம்மில் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது, சூரா முத்தஸிர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் நாங்கள் இந்த தஅப்புத், இந்த இபாதா என்ற கருத்தை அதிகமாக வலியுறுத்த காண முடியும். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவு ஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா. இந்த ஆரம்ப வசனங்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கியாமுல் இரவுல நீண்ட நேரம் அல்லாஹ்வுடன் உரையாடுவதற்காக நேரம் எடுத்துக்கொள்வது, அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய இபாதத்தில் ஒன்றுதான் கியாமுல் என்ற அந்த தொழுகை. இரண்டாவது, குர்ஆனுடனான அந்த உறவாடல். எனவே அல்லாஹ்வுடன் நாங்கள் நேரடியாக முனாஜா செய்வது போன்று அல்லாஹ்ட கலாமுடன் நாங்கள் உறவாடலை எவ்வளவு தூரம் ஆரம்பத்திலேயே நாங்கள் அழுத்தமாக வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்குத்தான் நாங்கள் அல்லாஹ் தஆலா மீது சுமத்திருக்கின்ற அந்த அமானத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும் என்ற மிகப்பெரிய உண்மையை இந்த சூரா நமக்கு சொல்லி காட்டு. அதனால் பின்னால் வருகிறது இன்னலக பின்னஹாரி சபஹன் கலீலா. இந்த சபஹன் என்ற சொல், சபஹன் நீந்தினான் என்ற கருத்து மக்கா கால பிரிவில் கடல் இருக்கவில்லைட்டாலும் கூட அல் குர்ஆன் இந்த நீச்சல் என்ற வைத்திருக்கின்றது. இதற்கு நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கியமான விளக்கம் தான், ஒரு மனிதன் நடந்து செல்ல முடியும், அல்ல ஓடி செல்ல முடியும், அல்ல ஆற்றில் கடலில் நீந்த முடியும். ஆனால் ஓடக்கூடிய மனிதன் அல்ல நடக்கக்கூடிய மனிதன் இடைநடுவில் நின்று ஓய்வெடுத்து மீண்டும் தனது நடையை ஓட்டத்தை தொடர முடியும். ஆனால் நீச்சல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கரையில் இருந்து அடுத்த கரை அடையும் வரைக்கும் தொடரான ஒரு பணியாகத்தான், உழைப்பாகத்தான் அது இருக்கின்றது. எனவே இந்த சன்மார்க்கத்துக்காக சமூகத்துக்காக உழைத்தல் என்பது அது இடைநடுவே நிற்கக்கூடிய அல்ல நிறுத்தக்கூடிய படக்கூடிய ஒரு பணி அல்ல. அது ஒரு முறையான ஒரு நீண்ட தொடரான ஒரு பணி என்ற வகையில அத்தகைய ஒரு நீண்ட பணியை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் அதற்கு மிக பின்புலமாக இருக்க வேண்டிய கட்டுச்சாதனம் தான் இந்த இரவு நேர எமது அந்த பயணம். அந்த வகையில இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த உபூதியா என்ற கருத்தை இங்க சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தல். உபூதியா என்ற கருத்து 2 மாதிரி சொல்வார் இமாம் இப்னு தைமிய்யா. ஒன்று, உபூதியான அவர் புத்தகத்தில் சொல்லுவாரு, ஹிய இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு வ யர்தாஹு மினல் அக்வாலி வல் அமாலில் பாத்தினதி வல்லாஹிரா. அல்லாஹ் தஆலா அவர் விரும்பக்கூடிய திருப்தி பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வகையான வார்த்தைகள், வெளிப்படையான உள்ரங்கமான செயல்கள் அனைத்துக்குமான ஒரு பொது பெயர் தான் உபூதியா. அதில் இன்னொருத்தர் சொல்வாரு மஜ்மு ஃபதாவால, ஹிய இஸ்முன் யஜ்மஉ கமால் அல்-ஹுப்பி லில்லாஹ் வ நிஹாயத்தஹு வ கமால் அஸ்-ஸுல்லி லில்லாஹ் வ நிஹாயத்தஹு. நாங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நேசிப்பது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து போவது. எனவே அல்லாஹ்வை நாங்க முழுமையாக நேசிக்கும் அளவுக்கு, எமது அடிமைத்துவத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக தெரிவிக்கும் அளவுக்கு இந்த உபூதியா என்ற பண்பை நாங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாம் இங்கு இது புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில இந்த அல் உபூதியா அல்ல தஅப்புத் என்ற இந்த ஒரு பண்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது வாழ்க்கையில அதிகமாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நாங்க நபியவர்களுக்கு கிடைத்த அதிவிசேடமான 2 சிறப்பம்சங்களை நாம் குர்ஆன் மூலமாக கண்டுகொள்ள முடியும். ஒன்று, வஹியை சுமக்கக்கூடிய அந்த பாக்கியம். இந்த வஹியை சுமத்தல் என்ற அந்த பணியை அல் குர்ஆன் சொல்லும் பொழுது
சூரா கஹ்ஃபின் 6 வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப. அப்ப இந்த வகைய சுமக்கக்கூடிய அந்த கனதிய பொறுப்பெடுக்க முடியுமான அந்த ஆளுமை அல் குர்ஆன் வைத்த பெயர் தான் அப்து என்ற பெயர். அந்த உபூதியத் என்ற தன்மைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆழமாக வாழ்க்கையில எடுத்து நடந்த காரணமாக இந்த வகையை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி இஸ்ரா மிஅராஜ், இது ரஜப் மாசம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த இஸ்ரா மிஅராஜ சூரத்து இஸ்ரா சொல்லுது, சூரத்து நஜ்ம் சொல்லுது. இஸ்ரா பத்தி குர்ஆன் சொல்லக்குள்ள சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் என்றுதான் ஆரம்பிக்குது. தனது அடிமையை அல்ல தன அடியாரை அந்த இரவு நேரத்துல அழைத்து சென்ற அல்லாஹு தாலா புகழுக்குரிய அல்லாஹு தாலா தூய்மையானவன் என்ற இந்த வசனம். அப்ப இங்க இஸ்ராவோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹு தாலா தந்த ரசூல் எப்படி அடையாளப்படுத்துகிறான்? அவர் ஒரு அபுதஹா காணப்பட்டார். மிஅராஜில அல் குர்ஆன் சொல்லுகிறது, சூரா அன்-நஜ்ம்ல ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. தனது அடியானுக்கு தனது அடிமைக்கு அல்லாஹு தாலா அறிவிக்கக்கூடிய விஷயங்களை அறிவித்தான் என்று அல்லாஹு தாலா சூரா அன்-நஜ்ம்ல சொல்கிறான். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்து இந்த முனாஜா செய்த அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் தந்த ரசூல அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பெயர் தான் அல் அப்த் என்ற பெயர். எனவே உபூதியா என்பது தலைமை என்று சொல்லக்கொள்ள நாங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான இடம். நான் குர்ஆனை படிச்சு பார்த்தா இந்த தஅப்புத் அல் உபூதியா அல்லாஹ்வுக்கு முன்னால உண்மையான அடியானாக நாங்க மாறுவது, எமது விருப்பு வெறுப்புகளை தாண்டி அல்லாஹ்வோட விருப்பு வெறுப்பை எமது விருப்பு வெறுப்பாக நாங்கள் எடுத்து வாழும் அளவு நாங்கள் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்கியம் தான் இந்த உலக இன்பங்கள். இந்த உலகத்தில கவர்ச்சியில இருந்து நாங்கள் பாதுகாப்பை பெறக்கூடிய அந்த தன்மையை நாங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முடியும். சூரா ஆல் இம்ரான்ல 14, 15, 16, 17 வசனங்கள் இத சொல்வதை நாங்க காண இயலும். அல்ல குர்ஆன் சொல்லுது, ஸுஜின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸான்னு வரக்கூடிய அந்த வசனம் இந்த உலக மனிதனுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கு குர்ஆன் சொல்லுது. இதுலவே மதாஉல் ஹயாத்தி துன்யா, இது உலக வாழ்க்கையோட இன்பங்கள்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா அல்லாஹ்விடத்துல இதை விட மிக சிறந்த ஒன்று இருக்கு பின்னால சொல்லுது. குல் உனப்பிக்கும் பிஹைரின் மின் தாலிக்கும், அது யார்? லில்லதீன தக்வா இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் அவங்களுக்கு சுவனம் இருப்பதா குர்ஆன் சொல்லுது. அதுல நிலைத்திருப்பான குர்ஆன் சொல்லுது. அது மாத்திரம் அல்லாஹ் தஆலா தன் அடியார்களை மிகவும் அறிந்தவனாக காணப்படுகின்றான். அந்த அடியார் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தான் அல்லதீன யகூலு ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார் வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் என குர்ஆன் சொல்லுது. எனவே அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள் எப்பயும் ஈமானை புதுப்பித்துக் கொள்வார்கள், பாமன்னிப்புடவர்கள் வாழுவார்கள், நரக வேதனை விட்டும் அவர்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவார்கள், பொறுமையாயிருப்பார்கள், உண்மையா நடந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்வார்கள், செலவு செய்வார்கள். அது மாத்திரமல்ல, சஹர் நேரங்களில் அவர்கள் தஹஜுத் நேரங்களில் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவார்கள் குர்ஆன் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய ஒரு வாழ்வு முறைமை குறிப்பாக சமூக தலைமைகள் என்ற வகையில சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் என்ற வகையில எமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதனாலதான் கலாநிதி அஹ்மத் ரைசூனி அவர்கள் சரியான பொது இலக்குகள் என்று வரக்கொள்ள ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவாரு. இஃப்ராஜ் ஹவா, ஒரு மனிதன் தன் மனோச்சைக்கு கட்டுப்படாமல் வாழ வைப்பதும் ஷரியாவின் ஒரு பொது இலக்கு என்ன கருத அவர் குறிப்பாக சொல்வதை இங்க நாங்க சுட்டி கருதுகின்றேன். அந்த வகையில உள்ளத்தோடு தொடர்பான இந்த தஅப்புத், நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக வாழக்கூடிய அந்த பண்பு, இந்த விஷயம்தான் மார்க்கத்துல மிக உசூல் சார்ந்த விஷயமாக இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அடையாளப்படுத்துவாரு. நாங்க அமால் குலூப்னு சொல்லுகிறோம். உள்ளத்தோடு தொடர்பான
இந்த செயற்பாடு. இது மின் உசூலித் தீன், மின் உசூலில் ஈமான் வ கவாயிதித் தீன் என்று சொல்வார். அது மாத்திரமல்ல, இன்ன வாஜிபத்துன் அலல் ஹல்க் பித்திஃபாகி அஇம்மத்தித் தீன், ஏகோபித்து இந்த உளரீதியான செயற்பாடுகள் அது அனைத்து படைப்புகள் மீதுள்ள கடமை என்ற கருத்தை இப்னு தய்மியா சொல்லுவாரு. இந்த இடத்துல மனிதர்கள் 3 தராதரமாக காணப்படுவாங்க. ஒன்று வாலிமுன் நஃப்ஸிஹி வ முக்தஸிதுன் வ சாபிகுன் பில் கைராத் என்ற கருத்தை அவர் சொல்லுவார். எனவே நாங்க இந்த வகையில உளரீதியான இந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் மீண்டும் சொல்லுவாரு. அஸ்லு அத்தீன் ஃபில் ஹகீகா ஹுவ அல் உமூருல் பாத்தினா மினல் உலூமி வல் அமல். உண்மையில மார்க்கத்திட அடிப்படை என்பது எமது மார்க்க ரீதியான ஏனைய கலைகளாக காணப்படலாம், அறிவு சார்ந்த பகுதியாக காணப்படலும், எமது செயல்களாக காணப்படலாம். இவ் அனைத்திலும் உள் சார்ந்த விஷயங்கள், வெளிப்படையான விஷயங்களை விட உள் சார்ந்த விஷயங்கள் தான் ஆட மார்க்கத்திட அடிப்படையாகும். நாம் செய்யக்கூடிய எமது ஏனைய வெளிரங்கமான செயற்பாடுகளும் பயன் எப்ப கிடைக்குமாண்டா, நாங்க இந்த மார்க்கத்திட ஹகீகத்தை விளங்கி, அது உண்மைத்தன்மை விளங்கி, அது அஸ்ரார நாங்க விளங்கி, அதற்கேற்ப நாங்க எமது வெளிப்படையான அமைத்துக் கொண்டால் அப்பொழுதுதான் நமக்கு அதன் மூலமாக பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என கருத்தை இப்னு தய்மியா சொல்றார். அந்த வகையில நாங்க வரலாற்றுல பார்த்தோம்னா பெரிய பெரிய இமாம்கள், மிகப்பெரிய பெரிய இமாம்கள், சமூகத்துக்காக வழிகாட்ட தலைவர்கள் இந்த இபாதத் என்ற பகுதியில நிலைத்திருந்தது நாங்க உண்மையில காணலும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க சொல்லியிருக்கிறேன். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அல்-ஐமத்துல் அர்பா என்ற புத்தகத்துல அஹ்மத் ஷர்பாசி ரஹிமஹுல்லா சொல்லுகிறாரு அபு ஹனீஃபா பத்தி, அவருடைய தஹஜ்ஜுத் தொழுகை பத்தி எப்படி காணப்பட்டதுன்றா, பலபோது ஒரு வசனத்தை தஹஜ்ஜுத் தொழுகையில பலமுறை ஓதுவார்களா. ருபிய அன்ஹு அன்னோ கர்ரர ஃபீ தஹஜ்ஜுதிஹி ذات லைலத்தின் ஆயத்துல் கரீமா ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாபஸ் ஸமூம் என்ற சூரா தூர்ட 27ஆம் வசனத்தை திருப்பி 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 ஓதி அவர் தஹஜ்ஜுத் தொழுததாக நாங்கள் சீரால கண்டுகொள்ள முடியும். எந்த அளவுக்கு கண்டா, ஃபஜ்ர் நேரம் உதயமாகும் வரைக்கும் இப்படியா இந்த வசனத்தை அவர்கள் திருப்பி திருப்பி ஓதியதாக நாங்க வரலாற்றுல கண்டுகொள்ள முடியும். இன்னொரு சந்தர்ப்பத்துல தஹஜ்ஜுத் தொழுகையில தான் வலிஸ்ஸாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வ அமர் என்ற சூரா கமர்ட 46ஆம் வசனத்தை இப்படி திருப்பி திருப்பி ஓதி அழக்கூடிய ஒரு மகானாக இமாம் இப்னு தய்மியா இருந்ததாக நாங்கள் வரலாற்றுல கண்டுகொள்ள முடியும். சில குறிப்பு காணப்படுகிறது. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இஷாவுக்கு அடுத்த வுதுவோடு பல வருடங்களாக ஃபஜ்ர் தொழுகையின் தொழுதாக சில அவர்ல கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில இது உண்மையிலே நாங்க எங்களுக்கு முன்னால் காணப்படக்கூடிய மிகப்பெரிய இமாம்களோட வாழ்க்கையில காண்ற நாங்க சில முன் உதாரணங்கள். அத்தகைய ஒரு ஒரு லீடர்ஸாக அல்ல லீடர்ஷிப் கொடுக்கக்கூடியவர்கள் நாங்க வரணும் என்ற இப்படியா எனக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த உறவாடல் மிக பலமாக இருப்பது அவசியத்தை நாங்கள் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில அறிவுக்கும் இந்த இபாதத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு நாங்கள் இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையத்தை நாங்கள் குறிப்பாக சொல்ல வருகின்றோம். இமாம் இப்னு ஜஸீர் ரஹிமஹுல்லாஹ் சைதுல் ஃபாத்ல அழகான ஒரு கருத்தை சொல்லுவாரு. ரைத்துல் இன்ஷிகால பில் ஃபிக்ஹி வ சிமஅல் ஹதீஸ் லா யகாது யக்ஃபி லிஸலாஹில் கல்ப் இல்லா அன்ஸஜ பிர்ரகாயிகி வ நதரி ஃபி சியரி அஸ்ஸலஃபி சாலிஹ் சொல்லுவாரு. அதாவது நாங்க ஃபிக்ஹ் படிக்கிறோம், நாங்க ஹதீஸ படிக்கிறோம், ஆனா இதுல மாத்திரம் நாங்க முழுமையாக ஈடுபடுவதன் மூலமாக எமது உள்ளங்கள் சீராகும் என்று நாங்க எதிர்பார்க்க இயல. உள்ளங்கள் சீராக வேண்டுமாக இருந்தால் நாங்க ரகாயிக் என்ற இந்த ஆன்மீக விடயங்களோடு உள்ளத்தோடு தொடர்பான அந்த கலைகளோடு அதன் இபாதத்களோடு நாங்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் சலஃபு சாலிஹீன்கள வரலாறு தொடர்பான எமதுக்கு ஒரு வாசி கொண்டு ஈடுபாடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை
இமாம் இப்னு ஜுரைர் ரஹிமஹுல்லாஹ் எமக்கு இங்க சொல்லி காட்டுறார். எனவே நாங்க வெறுமனே படித்து கொடுப்பது இல்லைன்னா படிப்பதை கேட்பது என்பதை தாண்டி எங்களோட உள்ளங்கள் சீராக வேண்டுமாக இருந்தா எமக்கு ரகாத்துடன் சலஃபு சாலிஹீன்களோட சீராவோடு எமக்கு ஒரு நல்ல ஒரு பரிச்சயம் இருக்க வேண்டும் என்ற கருத்து தான் நாங்கள் இதன் மூலமாக புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த வகையில் தான் இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் தரீக்குல் ஹிஜ்ரத் என்ற புத்தகத்தில் அருமையான கருத்து சொல்வாரு. அல்லாஹ் நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதன் மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதன் அல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரையில அவன் தனது இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தா அவனுக்கு 2 வகையான சக்திகள் ஒன்று பூவா இல்மியா வந்தது பூவா அமலியா. பூவா இல்மி இந்த அறிவு பலத்தின் மூலமாக அந்த மனிதன் சரியான பாதையை அவன் விளங்கிக் கொள்வான். அதே போன்று எந்தெந்த பாதையில பயணித்தால் வழிகட்டு போவான் என்பதையும் சரியாக புரிந்து கொள்வான். அந்த வகையில அறிவு பலம் என்பது அது ஒரு நூறாகும், ஒரு ஒளியாகும். இரவில் நடக்கும் சந்தர்ப்பத்துல அவனுக்கு அந்த ஒளி கை கொடுக்கும். தடுமாறாமல் அவன் இரவுல சரியாக நடந்து செல்வான். அந்த ஒளி மூலமாக பாதையில் காணப்படக்கூடிய அடையாளங்களை சரியாக புரிந்து கொண்டு வழி தவறாமல் அவன் தனது பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் அவனுக்கு அல் குவா அல் இல்மிய அறிவியல் பலம் அவனுக்கு உதவி செய்வதாக காணப்படுகிறது. 2வது விஷயம் அல் குவல் அமலிய நடைமுறை செயற்பாட்டு பலம் தான் உண்மையிலேயே இந்த அறிவியல் பலத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயம். அமலுல் முசாஃபிர் உண்மையிலேயே அல்லாஹ் நோக்கின இந்த பயணம் உபூதியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய அந்த பயணம் தான் நாங்கள் அறிவு மூலமாக நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற கருத்தை இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் தனது புத்தகத்துல சொல்வது நாங்கள் இங்க விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வகையில நாங்க தௌவாவோடு தொடர்பான சமூக பணியோடு தொடர்பான நாங்க புத்தகங்களை பார்த்து பார்க்கும் சந்தர்ப்பத்துல அதோடு சம்பந்தப்படக்கூடிய ஷேகுமார்களோடு நாங்க முஆயஷா செஞ்சு பார்க்கும் சந்தர்ப்பத்தில் நாங்க சில முக்கியமான விதிகளை நாங்க விளங்கிக் கொள்ள முடியும். அது ஒரு விதி தான் வல் கல்புல் முன்கதிஉ ஸிலதி பில்லாஹ் கைஃப யஸீரு பில் ஹல்கி இலைஹி. அல்லாஹ்வுடன் உறவை துண்டித்த ஒரு உள்ளம் எப்படி படைப்புகளை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து செல்ல முடியும்? உண்மையில எங்களோட பணி நாங்க அடியார்களை மனிதர்களை இந்த சமூகத்தை அல்லாஹ்வோடு கனெக்ட் பண்றது, அல்லாஹ்வோடு நாங்க இணைக்கிறது, அதற்கான பாதையை நாங்க காட்டி கொடுக்கிறது, அந்த பாதையில நாங்க சூழல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த இடத்துல எமக்கும் அல்லாஹ்க்கும் இடையிலான உறவு பலவீனமாக காணப்பட்ட சமூகம் அந்த பலவீனத்தில் காணப்படும். அந்த வகையில வல் ஆஜிசு அன் கியாதத்தி நஃப்ஸிஹி கைஃப யகூது கைரஹு தன்னையே வழிபடுத்த இயலாத ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கிய பயணத்துல பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதன் எப்படி பிறரை அல்லாஹ்வை நோக்கி வழிபடுத்த முடியும் என்பது இன்னொரு விதியா நாம் காண்கிறோம். அதாவா தக்குமல் அல் அசமாத்னு சொல்கிறோம். நாங்க செய்யக்கூடிய இந்த சமூக பணி, இந்த பணி, சீர்திருத்த பணி, இந்த நாட்டு சொல்லக்கொள்ள இத்தகைய பணிகள் அனைத்தும் ஆரம்பத்துல இதை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கடைபிடிக்கின்ற பண்புதான் பணி. நாங்க மார்க்கம் சொல்லக்கூடிய சலுகைகள் நாங்க அதை அளவோடு பாவிக்கிறதோட மார்க்கம் சொல்லக்கூடிய அசிமத்தான விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில அதிகமாக வர வேண்டும். ருக்ஸாக்கள் அதிகமாக சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இந்த பாமர மக்கள். எனவே நாங்க சமூகத்துக்கான நல்ல ஒரு தலைமை ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் என்னோட வாழ்க்கையில இந்த அசாயம் என்பது அதிகமாக காணப்பட வேண்டும் என்பது நாங்க விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விதியம் சொல்லுவாங்க, கூனு உக்பாதன் கபுலன் கூனு குவாதன் ஃபதஸிலு பிக்குமுல் இபாதத்து இல அஃதலி கியாதா. நீங்க சமூகத்துக்கான தலைவர்களாக மாற முன்னால, நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால அவனது அடியார்களாக நீங்க மாறுங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால நல்ல அடியார்களாக காணப்படும் சந்தர்ப்பத்துல அந்த இபாதத் மூலமாக நீங்க சமூகத்துக்கு நல்ல சிறந்த தலைமையை கொடுக்க முடியும், தலைமைத்துவத்தை கொடுக்க முடியும் என்பது மிக முக்கியமான. நாங்க
சமூகத்துக்கு நல்லவர்கள் தலைவர்கள் என்பதற்கு முன்னால நாங்க அல்லாஹ்வுக்கு முன்பு நல்லவர்கள், அல்லாஹ்வுக்கு முன்பு நாங்க உண்மையான அடியார்கள். அதுல எனக்கு விருப்பத்தை தாண்டி அல்லாஹ்ட விருப்பத்தை நான் வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவன் என்ற இடத்துக்கு நாங்க வருவமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் தாலா எங்கள் மூலமாக சமூகத்துக்கு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை கொடுப்பதை நாங்க கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் இபாதா ஹிய வகூது அல் கியாதா. இபாதா என்பது இபாதா என்பது தலைமைத்துவத்தின் வகூத் என்பது நான் சொல்லக்கூடிய அது ஃபியூலாக காணப்படுது, எரிபொருளாக காணப்படுது. எனவே சமூகத்துக்கான எரிபொருள் அது தங்கியிருப்பது அந்த இபாதால. ஏன்னா நாங்கள் எவ்வளவு தூரம் எமது வாழ்க்கையில இதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ, இதற்காக நாங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஒரு ஒரு அஜெண்டா பாடி நாங்க தனிப்பட்ட நாங்க உழைக்கின்றோமோ, அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்க்கு முன்னால ஒரு நல்ல அடியானாக என்னை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில அதை நாங்க ஒரு சாதனமாக பயன்படுத்தி நாங்க அல்லாஹ்ட இந்த பணி, இந்த மார்க்க பணியை நாங்கள் சமூகத்துல முறையாக சரியாக செய்வதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்ட உதவியை பெற்றுக்கொண்டு எமது கபர் வாழ்க்கைக்கு நாங்க உண்மையிலேயே நன்மைகளோடு போகக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளும். எனவே எங்களோட வாழ்க்கையில எமக்கண்டு ஒரு தஹஜ்ஜுத் இருக்குது, எமக்கண்டு சுன்னத்தான தொழுகைகளுக்கான, எமக்கண்டு குர்ஆன்ல ஒரு விருதொண்டிக்கும், எமக்கும் சலஃபு சாலிஹீன்களுக்கும் இந்த வாழ்க்கையை படிப்பதற்கான தேடுவதற்கான ஒரு 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 அஜெண்டாடுகிற டைம் ஒன்று காணப்படணும். நாங்க நல்ல மனிதர்களை கண்டு கதைச்சி பேசி அவர்களது முன் உதாரணங்கள் நாங்க வாழ்க்கையில எடுத்து நடக்கும் அளவுக்கு எங்களை சுஹபத்து சாலிஹீன் என்ற ஒரு நாங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஜியாரத்துல பூர்த்தி செய்வதன் மூலமாக நாங்க மறுமை சிந்தனைய கபர் சிந்தனை நாங்க வாழ்க்கையில நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். இப்படியாக எமது வாழ்க்கையில இந்த தாபுத நாங்க அதிகப்படுத்துவதற்கான அந்த கடமை நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் காணப்படுகிறது. அதன் மூலமா நாங்கள் அல்லாஹ்வுக்கு நல்ல அடியார்களாக நாங்க எங்களை மாற்றிக்கொள்வோம். இந்த சமூக பணியை அதை நாங்கள் அத்திவாரமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வைத்துக்கொண்டு என் பணியை நாங்கள் முன்கொண்டு செல்வோம். அல்லாஹ் அந்த வகையில என் அனைவருக்கு இதற்காக தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி அல்லாஹ் தலைமையில் இந்த பணியை கபூல் செய்து எமக்கான முழுமையான கூலியை தருவானாக என்ற பிரார்த்தனை முடித்துக் கொள்கின்றேன். ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு மிகவும் அருமையான ஒரு தலைப்பு. சமூக தலைமை பொறுப்புகளை ஏற்கின்றவர்கள் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு எப்படி தகுதி அடைவார்கள் என்பதை மிகவும் அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு எமது அடிமைத்துவத்தை பறைசாட்டுகின்ற வெளிக்காட்டுகின்ற அளவுக்கு நாங்கள் அந்த தலைமை பொறுப்புகளுக்கு தகுதியுடையவர்களாக மாறுவோம். இந்த தலைப்பை பேசுவதற்கும் உண்மையிலேயே மிகவும் பொருத்தமான ஒருவராக நாங்கள் மதிப்புக்குரிய உஸ்தாத் ஷேக் ஆசாத் அப்துல் முயீத் அவர்களை காண்கின்றோம். சமூக களத்திலே இந்த விடயத்தில் ஒரு முன்னுதாரண புருஷராக அவர்கள் இன்று வரைக்கும் ஈடுபாடு காட்டுவதை நாங்கள் இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும். அவர்களுடைய அறிவிலையும் அவர்களுடைய கல்வி மற்றும் தாவா பணிகளிலே அல்லாஹு தஆலா விருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் தேகாரோக்கியத்தையும் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அதே போன்று மறுமையிலே ஈடேற்றத்தையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்திக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது
மனமார்ந்த நன்றிகளை ராபித்தத்துன் நதீமியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தாலா எங்கள் அனைவரது பாதங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நிலைத்து நிற்கச் செய்து இந்த சமூகத்துக்காக பணியாற்றக்கூடிய உத்தமர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியாருளே. இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நல்ல சிறந்த அடியார்களாக எங்களை வாழச் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.